சிலுவையுடைய பாடுகளுக்கு உடன்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை சபைக்கு உண்டாக வேண்டும். அவன் தனக்கானவளல்ல பிறனுக்கானவளை நோக்க வேண்டும். தனக்குள்ளவைகளில் தர்மம் கொடுக்க வேண்டும். தனக்கு உள்ளவைகளை வித்து பிச்சை கொடுக்க வேண்டும். சோத்திர ஆஸ்தியை உடையவர்கள் வித்து இல்லாத தரித்திரர்களுக்கு அதை என்ன செய்யணும்? கொடுக்க வேண்டும். விளங்குதா? சிலுவை சுமக்கணும், நன்மை செய்யணும், தான தர்மம் செய்யணும், அன்போட விசாரிக்கணும், தன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கணும். இவைகளுக்கெல்லாம் நம்முடைய பொக்கிஷத்தை மோட்சத்துல சேர்த்து வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. முடிச்சிருவையா. என்னுடைய சொத்தை எங்க சேர்த்து வைக்கணும்? மோட்சத்துல சேர்த்து வைக்கணும். எதை சேர்த்து வச்சிருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம எங்க முதலீடு செஞ்சிருக்கிறோம்? எந்த பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறோம்? யாருக்காக சொத்து சேர்த்து வைக்கிறீங்க? நீங்க வச்சிருக்கிற பணத்துக்கு கேரண்டி இருக்கா? நீங்க போட்டிருக்கிற நகைக்கு கேரண்டி இருக்கா? உங்க சொத்து பத்துக்கு கேரண்டி இருக்கா? உங்க ஆடு மாடுக்கு கேரண்டி இருக்கா? எதுக்குமே நோ வாரண்டி, நோ கேரண்டி. ஆனா மோட்சத்துல உங்களுடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். வாட் இஸ் திஸ்? அழிந்து போகிற உலக பொருளினாலே உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும். இன்றைக்கு என்னுடைய வார்த்தையை நான் நிறைவு செய்கிறேன். God bless you.